இங்க ஒரு திருடன் அவன் வண்டிக்கு டீசல் போடுறதுக்காக ஒரு ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அப்ப டீசல் ஃபுல்லா போற நேரத்துல காசு கொடுக்காம தப்பிச்சு போயிடலான்னு சாவியவே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அதை நோட் பண்ண பெட்ரோல் பங்க் ஒர்க்கர் சாவியை புடுங்கி வச்சுட்டு அவளை கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறான். இதனால கடுப்பான திருடன் கன் எடுக்கலாம் போறான். ஆனா பெட்ரோல் பங்க்ல கன் எடுக்கிறது சேஃப் இல்லைன்னு அதை திரும்பவும் வச்சிடறான். சோ வேற வழியே நின்று அவங்க கால்ல விழுக இங்க இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளுக்கு போட்ட டீசலை அவன் வாயிலே உறிஞ்ச வச்சிடறாங்க. இதனால வாயிரி இருந்து மெடிக்கலுக்கு போனா மெடிக்கல்கார 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்கறான். அதை வாங்கின உதவி சீக்கிரமா சரியா நின்று மொத்தத்தையும் ஒன்னா போட்டுட்டு வாயில நுர தப்பிட்டு நிக்குது. அப்ப மெடிக்கல்காரன் கேஷர் கார்டுன்னு வர்றான். அதுக்கு ஈட்டன் ரன் சொல்லிட்டு இவன் தலை தெரிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறமா இருந்து பார்க்குக்கு ஓடினவன் இருட்டுல அவன் கைவரிசையை காட்டலான்னு பார்த்தா அடுத்த நிமிஷமே சைரன் சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே அவன் பதுங்கிடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சின்ன பையன் பொம்மை ஆம்புலன்ஸோட விளையாண்டுகிட்டு இருக்கான். சோ தொடர் பல்புகளால பாதிக்கப்பட்டவன் கடைசியா வீட்டுக்கே போயிடலான்னு ஒரு கேப்ல போய் ஏறான். ஒரு வழி அவன் வீடு வந்துருது. ஆனா கேபுக்கு கொடுக்கறக்கும் அவன்கிட்ட காசு இருக்காது. இருந்தாலும் அவன் திரும்பியா கொண்டு போய் விட போறான்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். பார்த்தா இந்த கேபோட டிரைவர் உண்மையாவே அவனை எங்க இருந்து ஏத்துறானோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான்.